ஃபிலிம் மேக்கிங்கிறது வந்து பேட்டில் தான். நம்மள உள்ள எடுத்துன்னு போய் விட்டு இந்த சைடில் அம்பு வருது, இந்த சைடில் கத்தி வருது, ஐயோ என்னால் பண்ண முடியலன்னு சொல்லவே முடியாது. நம்ம வாரியர் மாதிரி தான் உள்ள இறங்கிட்டோம்னா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் என்னோட பர்சனல் கருத்து இது, ஒரு ஃபிலிம் மேக்கரோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தா என்னவா இருக்கணும் அப்படின்னா ஆன் ஸ்பாட் திங்கிங்கா நான் யோசிக்கிறேன். ஒரு ஆன் ஸ்பாட்ல உங்களால என்ன பண்ண முடியும். ஏன்னா இங்க கண்டிப்பா உங்களுக்கு ஸ்ட்ரகிள் வரும், ஹிண்ட்ரன்ஸ் வரும், எல்லாமே வரும். இது வரைக்கும் வராத பிரச்சனைகள்லாம் வரும். இது வரைக்கும் பிரச்சனையே பண்ணாதவங்களாம் பிரச்சனை பண்ணுவான். சின்னதாக கூட திடீர்னு ஒரு ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகி லைட்டு போயிடும், என்ன பண்றது. இப்போ நாங்கள் ஷூட் பண்ணும்போது கிட்டத்தட்ட பாதி நாள் மழை வந்தது. இப்போ மழையை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதே எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்தது. பட் எங்களுக்கு இன்னொரு பெரிய கன்ஸ்டெயின் என்ன இருந்ததுன்னா, சேத்தன் சாருக்கு வந்து அவர் விடுதலை 2க்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. எங்களுக்கு 16 நாள் கொடுத்திருந்தார், அவ்வளோதான். நாங்கள் இனிஷியலாக அவரோட டேஸை வந்து பிளான் பண்ணியிருந்தோம், 25 டேஸ்க்கு பிளான் பண்ணியிருந்தோம். அதை வந்து 16 டேஸ்க்குள்ளே இப்போ நாங்கள் ஷூட் பண்ணியே ஆகணும். ஒரு நாள் பிரேக் ஆனால் கூட எங்களுக்கு அவ்வளோதான், நாங்கள் அதை திரும்ப இது பண்ண முடியாது. ஏன்னா கெட்டப் சேஞ்ச் ஆகுது, சேத்தன் சாருக்கு வந்து கெட்டப் சேஞ்ச் ஆகுது. நாங்கள் திரும்ப அதை கொண்டு வர்றதுங்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான பார்ட்டாக இருந்தது. அப்படி ஒரு நாள் இந்த படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், இந்த குந்தி சீன் ரொம்ப இம்பார்ட்டன்டான சீன், ப்ரீ கிளைமேக்ஸ் சீனுக்கு வந்து இப்போ தெருக்கூத்து மேக்கப் போடுறதே வந்து ஒரு 2 hours 2.5 hours. அப்போ அந்த ஆன் கெட்டப் போடுறதுன்னா 3 hours கிட்ட ஆயிரும்.